என்னடா இவ என்னமோ வரைஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து பீகாக் வரைஞ்சிட்டு இருக்கேங்க. பீகாக்கும் ஒரு வேலும் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா சஷ்டி முடிஞ்சிச்சுங்க. நான் சஷ்டி விரதத்துக்கு எப்பயுமே முருகருக்கு வந்து அலங்காரம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த வருஷம் ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது சரி ஒரு பீகாக்கும் ஒரு வேலும் பேக்ட்ராப்ல செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேங்க. அதுக்கு தான் பீகாக் வரைஞ்சி இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து டார்க் ப்ளூல வந்து பீகாக்கோட பாடிக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பீகாக்கு கூட தோகைக்கு அப்படின்னு. ஆனா இது பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரிஜினலாவே நம்ம வந்துட்டு பீகாக்கோட ஃபெதர்ஸ் வச்சோம்னா நல்லா இருக்குமே, இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்குமேன்னு சொல்லி அமேசான்ல தேடினேன். எனக்கு அதே மாதிரி பீகாக்கோட ஃபெதர்ஸ் கிடைச்சிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பீகாக்கோட ஃபெதர்ஸை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என் பசங்களை விட்டு பெயிண்ட் பண்ண வச்சிட்டு இருக்கேன் தோகைக்கு. ஸோ என்னதான் பீகாக் ஃபெதர்ஸ் நம்ம வச்சாலும் அந்த கேப்ல எதுவும் அந்த ஒயிட் கலர் தெரிஞ்சிட வேணாமே அப்படின்னு சொல்லி கிரீன் கலரை நாங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பீகாக்கோடைய ஃபெதர்ஸை வந்து நாங்க செட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனல் லுக் பாருங்க எப்படி இருக்கு பீகாக்கும் வேலும்.